சட்டைநாதர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருமுல்லைப்பால் திருவிழா நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தேவார பாடல் பெற்ற திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தர் திருக்கோவில் உள்ள பிரம்ம தீர்த்த கரையில் பசியால் அழுது நின்ற போது உமையம்மை ஞானப்பால் வழங்கி இறைவனுடன் காட்சியளித்த ஸ்தலமாகவும், ஞானம் பெற்ற திருஞான சம்பந்த பெருமான் தனது 3வது வயதில் தோடுடைய செவியன் என்ற முதல் தேவார பதிகத்தை அருளிய தலமாகவும் விளங்கி வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் சித்திரை பெருதிருவிழா ஆண்டுதோறும் சித்திரை 1ஆம் தேதி தொடங்கி 20 நாட்கள் நடைபெறும். இவ்வாண்டு சித்திரை பெருதிருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2ஆம் நாளான திருமுல்லைப்பால் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள திருஞான சம்பந்த பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்லக்கில் திருஞான சம்பந்தர் பிரம்ம தீர்த்த கரையில் எழுந்தருள தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் திருநிலை நாயகி அம்பாள் பல்லக்கில் எழுந்தருளி தங்க கிண்ணத்தில் ஞானப்பால் வழங்கும் நிகழ்ச்சியும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு காட்சியளிக்கும் வைபோகமும் நடைபெற்றது. அப்போது அங்கு திரண்டு இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குழந்தைகள் ஞானம் பெற வேண்டி சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு பழங்கள் கலந்த பாலினை நைவேத்தியம் செய்து வழிபாடு நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.